அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருள் பொழியக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த செய்தியை அப்துல்லா பின் உமர் ரலி அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய செய்தி 2442வது ஹதீஸாக வருது. இந்த ஹதீஸை கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு மனிதர் தனக்கு அல்லாஹ் வழங்கிய அருளிலிருந்து, தனக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய செல்வத்திலிருந்தும் ஆரோக்கியத்திலிருந்தும், தனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஏதோ ஒரு அருளை கொண்டு இன்னொரு மனிதருடைய தேவையை பூர்த்தி செய்கிறாரோ, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாரோ, அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடிய வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்கிறாங்க. அதனால அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருளை கொண்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய நெருங்கினவங்க, நம்மளுடைய நண்பர்கள், நம்ம நேசிக்கக்கூடிய மனிதர்கள், அவங்க ஏதேனும் தேவையில் இருப்பாங்க. ஒரு பொருளாதார தேவையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தேவையில் இருக்கலாம். அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம முற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முற்படுறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அத்தகைய மனிதர்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானா என்று கூறி இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.